ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையை என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு வயதான தீர்க்கதரிசி ஒரு இளம் தீர்க்கதரிசியை பார்த்து, ஆண்டவர் தான்ப்பா உன்னை கூப்பிட சொன்னார், நீ என் வீட்டில் வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் இந்த இளம் தீர்க்கதரிசி எங்கேயுமே நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். வேதம் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுது. ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், ஆண்டவருடைய பிள்ளை, வயசானவர் இளம் தீர்க்கதரிசியை பார்த்து பொய் சொன்னான், பொய் சொன்னான். இப்போ பாருங்க, இந்த இளம் தீர்க்கதரிசி இவன் சொன்ன உடனே அது உண்மைன்னு நினச்சிட்டான். சரி, இவர் ஒரு வயசானவராக இருக்கிறாரு, இவர் எப்படி போய் சொல்லுவார், ஒருவேளை ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கவே இந்த வயசான தீர்க்கதரிசி திரும்ப தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு தெரியுமா? உன்னை நான் இப்படி சொன்னேன்னா, இல்லை நீ வந்து இப்போ சாப்பிட்ற, இல்லை நீ போகிற வழியில் சிங்கம் அடித்து செத்து போயிடுவேன், நீ வந்து கீழ்ப்படியாததுனால. அவ்வளோதான். அந்த இளம் தீர்க்கதரிசி இறந்து போயிட்டார். எது தெரியுமா? இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, தனக்கு முன்னாடி சொல்லுற ஒரு பொய்யை கண்டுபிடிக்க தெரியாததுனால தன்னுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ, நிறைய ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஒரே ஒரு இடத்துல தனக்கு விரோதமாய் சொன்ன பொய்யை கண்டுபிடிக்க முடியாததுனால அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன், அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், சிலர் பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யை வந்து அவங்களால கண்டுபிடிக்க தெரியாது. உண்மைன்னு நம்பி அந்த காரியங்களெல்லாம் செய்து தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போன எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். பணத்தை இழந்தவங்க, பொய் பேசி வாழ்க்கையே இழந்தவங்க. நான் நிறைய வாலிப தம்பிட்ட தங்கச்சிட்ட, மகன் அவன் பொய் சொல்கிறான்ப்பா, அவன் பொய் சொல்கிறான், ரொம்ப கவனமாக இரு. தெளிலாள் வந்து சிம்சோனை மடியில் படுக்க வச்சு எதுக்கு அவனுடைய ரகசியத்தை அறிஞ்சுக்கணும்? பொய் அப்படின்னா, இதோ சிம்சோனே பெலிஸ்தியர் வந்துட்டாங்க, அப்படியே நல்லவழ மாதிரி பொய்யை சொல்லி 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 அவனை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஞானத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உண்மைதான் பாஸ்டர், எங்கிட்ட அவங்க பொய் சொன்னாங்க, நான் நம்பிட்டேன், ஊழியக்காரங்கன்னு நம்பிட்டேன், ஜெபிக்கிறவங்கன்னு நம்பிட்டேன், இவங்கெல்லாம் பொய் சொல்லுவாங்களான்னு நம்பிட்டேன், அவங்க பொய்யை எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. உங்களுக்கு விரோதமாக இல்லை உங்களிடத்துல சொல்லுகிற பொய்யை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்கள் ரொம்ப பிரச்சனைக்குள்ளே மாட்டுவீங்க, நீங்கள் நிறைய இழந்துருவீங்க. சிலர் ஒரு நல்ல ஞானம், யாராவது ஒருத்தர் பொய் சொல்கிறாங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஈவன் ஒரு கடையில் கூட போய் பார்க்குறோம், ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த பொருளை அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பொருளை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ பொய் சொல்லி ஏமாற்றிட்டான், அந்த பணம் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய இடங்களில் இது வெறும் 5 ரூபா 10 ரூபா இல்லைன்னா வந்து ஒரு பணத்தில் பொருளில் இந்த மாதிரி அவங்க பொய் சொல்லி ஏமாந்துட்டோன்னா கூட பரவாயில்ல. நிறைய பேர் வாழ்க்கையே ஏமாந்துருக்காங்க. என்னென்னா, தனக்கு முன்பாக அவங்க சொல்கிறது பொய்ன்னு தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? அதுக்கப்புறம் இவங்க பொய் பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை இழந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த ஞானம் ரொம்ப அவசியம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா இனி யாருமே எங்கிட்ட பொய் சொல்லாத அளவுக்கு அவங்க பொய் பேசுகிறாங்கன்னா உடனே நான் கண்டுபிடிச்சிடணும். அந்த ஞானத்தை எனக்கு தாங்க. இவங்க பொய் தான் பேசுகிறாங்க, இவங்க உண்மை இல்லை அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள்.